மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் கடுமையான போர் பதற்றத்திற்கு மத்தியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இதுகுறித்து நீண்ட அறிக்கை வெளியிட்டுள்ள அதிபர் ட்ரம்ப், இந்த ஒப்பந்தம் முந்தைய ஒபாமா நிர்வாகத்தின் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு நேர் எதிரானது என்றும், ஈரான் இனி எந்த வகையிலும் அணு ஆயுதங்களை உருவாக்கவோ அல்லது விலைக்கு வாங்கவோ முடியாதபடி இது ஒரு வலுவான தடையாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முந்தைய ஆட்சிகளைப் போலன்றி இந்த ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு எவ்வித நிதி பரிமாற்றமும் வழங்கப்படாது என்றும், ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தி உடனடியாக அனைவருக்கும் திறந்துவிடப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இருப்பினும் இந்த அமைதி ஒப்பந்தம் ஒருவேளை இறுதி நேரத்தில் தோல்வியடைந்தால் அமெரிக்காவிடம் மிக கடுமையான மாற்று ராணுவ திட்டம் தயாராக உள்ளதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சூழ்நிலைகள் சீரடைந்ததும் தகுந்த நேரத்தில் அமெரிக்காவின் அதிநவீன B-2 ரக குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் திறமையான பைலட்டுகளின் உதவியோடு ஈரானின் ஆழமான கிரானைட் மலைகளுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள அணுசக்தி பொருட்களை அமெரிக்கா அதிரடியாக கைப்பற்றும் என்றும், பின்னர் அதன் வீரியத்தை குறைத்து முழுமையாக அழித்துவிடும் என்றும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த இக்கட்டான நிலையில் இரு நாடுகளையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இரு நாடுகளும் ஆன்லைன் மூலமாக, அதாவது டிஜிட்டல் முறையில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தான் மேற்கொண்டு வருவதாக அறிவித்துள்ளார்.